குதசாய்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் மாதிரி. ஏன்னா இந்த குதசாய்ங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட், இது அந்த ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அப்படின்னு இங்கிலீஷ்லேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட், அதாவது நம்ம இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வா அப்படிங்கிறது வேறு, வாங்க அப்படிங்கிறது வேறு. இப்போ வந்து வா அப்படிங்கிறத கம் அப்படின்ருவோம் இப்போ இங்கிலீஷ்லேருந்து பார்க்கும்போது. அதுவே வாங்க அப்படின்னா ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளீஸுங்கிறத போடுறதுனால அதை இங்கிலீஷ்லேருந்து பார்க்கும்போது பொலைட் ரிக்வெஸ்ட்டு, நம்ம தமிழ்லேருந்து பார்க்கும்போது அது நல்ல ஈஸியான அர்த்தம் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த குதசாய்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. நார்மலாக கொடுங்கள் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். கொடுங்கள் அப்படிங்கிற அந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கிறதுக்கு குதசாயை யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து கிப்பு ஓ குதசாய் அப்படின்னா, கிப்பு அப்படின்னு சொன்னால் டிக்கெட் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறது. கொடுங்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வரும்போது எடுத்துக்கலாம். அடுத்தது கித்தே ஓ குதசாய் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து கித்தே அப்படின்னா ஸ்டாம்ப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ வந்து தபேரு அப்படின்னா சாப்பிடு, தபேரு அப்படிங்கிற பிளெயின் ஃபார்முக்கு சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து அந்த தபெத்தே அப்படின்னாலும் சாப்பிடு. இப்போ சாப்பிடு அப்படிங்கிறதும் சாப்பிடுங்கள் அப்படின்னு நம்ம மாற்றுறதுக்கும் இந்த குதசாய் தான். அந்த சாப்பிடுங்கிறதுலேருந்து அந்த சாப்பிடுங்கள், அந்த இங்கள் அப்படின்னு மாற்றுறதுக்கு அந்த குதசாய் யூஸ் பண்ணுறோம். அந்த இங்கள் போடும்போது, அந்த குதசாயை யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த சாப்பிடு அப்படிங்கிற செயலை தே ஃபார்மில் நம்ம எழுதணும். அப்படிங்கும்போது அது வந்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகுது. ஆக்சுவலாக குதசாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்த இங்கள் அப்படின்னு அந்த போடுறோம் இல்லையா, நம்ம பெரியவங்களுக்கு அந்த நம்மளுக்கு ரொம்ப பழகாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அப்படிலாம் வரும்போது மெயினாக பெரியவங்களுக்குன்னு சொல்லும்போது அந்த இங்கள் அப்படின்னு போட்டு சொல்கிறது தான் இந்த குதசாயோடைய பாயிண்ட்டு. அந்த ப்ளீஸ் அது வந்து சாப்பிடுங்கும் போது ப்ளீஸ் ஈட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ளீஸ் அப்படிங்கிறத போடுறதுனால அது பொலைட் ரிக்வெஸ்ட்டாக இங்கிலீஷ்லேருந்து பார்க்கும்போது மாறுது. தமிழ்லேருந்து பார்க்கும்போது சிம்பிளாக அந்த இங்கள் அப்படிங்கிறத போடுறதுக்கு தான் இந்த குதசாயை உபயோகப்படுத்துகிறோம். தபேத்தே குதசாய் அப்படின்னா சாப்பிடுங்கள்னு இருக்கும். இதை தான் வி இன் தே ஃபார்ம் ப்ளஸ் குதசாய்னு எழுதுகிறோம். இப்போ வந்து சில சென்டென்சஸை பார்ப்போம். கோனோ சாஷின் ஓ மீசேத்தே குதசாய், இந்த புகைப்படத்தை காட்டுங்கள். சாஷின்னா ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை காட்டுங்கள். காட்டு அப்படின்றது அதோட ஒரு இங்கள், காட்டு, இது வந்து இங்கள், காட்டுங்கள், இந்த ஃபோட்டோவை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மீசேத்தே குதசாய். மிசே மாசு அப்படின்னு சொன்னால் மாசு ஃபார்ம். மிசே மாசு அப்படின்னு சொன்னால் காட்டுதல், மாசு ஃபார்ம். அதுலேருந்து இந்த மாசுவை எடுத்துகிட்டு மீசேத்தே அப்படின்னு சொல்லி போடுறோம் நம்ம. அடுத்தது கசா ஓ மொத்தே கித்தே குதசாய். இந்த மொத்தே கித்தே அப்படின்னா கொண்டு வான்னு அர்த்தம். கொண்டு வா. கசானா குடையை கொண்டு வா அப்படின்றது, அதை கொண்டு வாங்கள் அப்படிங்கும்போது இந்த தே ஃபார்ம் ப்ளஸ் குதசாய். மொத்தே கித்தே குதசாய், வாருங்கள், கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததாக இன்னொரு சென்டென்ஸ், சுமிமா சேங்கா கோனோ காஞ்சி ஓஷியத்தே குதசாய். சுமிமா சேங்கா எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காஞ்சி எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சொல்லிக் கொடு அப்படிங்கிறது தான் ஓஷியத்தே. சொல்லிக்கொடு, அந்த குதசாய் போடும்போது இங்கள், அந்த தே ஃபார்மோட அந்த குதசாயை போடும்போது நம்ம மரியாதையாக சொல்கிறோன்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் அந்த குதசாய் போட்டு பார்ப்போம். காட்டுங்கள், அதை தான் நம்ம மீசேத்தே குதசாய் பார்த்தோம் இல்லையா. மீசேத்தே குதசாய், மீசேத்தே காட்டு, அதோட இங்கள் போடும்போது குதசாய். கேன்சல் செய்யுங்கள் அப்படின்னா கியான்சரு சுரு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கத்தகானால எழுதணும். கேன்சரு சுரு அப்படின்னு சொன்னால் கேன்சல் செய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேன்சரு ஷித்தே, இந்த சுருவை வந்து ஷித்தேவாக மாற்றி ஷித்தே குதசாய் அப்படின்னு போட்டால் கேன்சல் செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பத்திரமா பார்த்துக்கோங்கிறது ஒரு செட் ஃப்ரேஸ் மாதிரி. அதாவது நம்ம நார்மலாக ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு சிக்காக இருக்கிறவங்களை பார்க்கும்போது பார்த்துட்டு திரும்பி வரும்போது பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அது வந்து கி ஓ சுக்கேத்தே குதசாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தூங்கிட்டு இருக்கிறவங்க இல்லை உட்காந்துருக்கிறவங்கள ஏந்துருன்னு சொல்கிறது. தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்புறதுமா இருக்கட்டும், உட்காந்துருக்கிறவங்கள ஏந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓகித்தே குதசாய் போடும்போது ஏந்துருங்க அப்படின்னு சொல்கிறது.
இதை வந்து சின்ன பிள்ளைங்க படுத்து தூங்கிட்டு இருக்குது, அதை ஏந்திரி அப்படின்னு சொல்கிறோம், காலையில் எழுப்புறோம் அப்படின்னா இந்த புதசாயெலாம் போட முடியாது. ஏந்திரி ஏந்திரினா ஓகி நசாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகி நசாய்னா ஏந்திரி, அதுக்கு வேறு மீனிங். ப்ளீஸ் ஏந்திரிங்க, ப்ளீஸ் கெட்டப் அப்படின்றது. அதுலது வந்து எழுந்திருங்கள், எழுந்திரு இங்கள் அப்படின்னு போடும்போது புதசாய் போடும். வையுங்கள் அப்படின்னா ப்ளீஸ் புட்டு அப்படிங்கிறத வந்து ஓய்த்தே புதசாய். அப்படி அந்த தேஃபாமோட புதசாய் போடும்போது நம்ம N5 பொறுத்த வரைக்கும் அந்த இங்கள் அப்படிங்கிறத சேர்க்குறோன்னு அர்த்தம். இதை தமிழ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேனாலும் அந்த தேஃபாமோட ஒரு குதசாய் போட்டுட்டிங்கன்னா அந்த வேர்போட இப்போ சுவத்தே குதசாய் உட்காருங்கள், சுவத்தேனா உட்காரு அப்படின்றதுக்கும் அதோட குதசாய் சேர்த்துட்டா உட்காருங்கள், அவ்வளோதான். அது மாதிரி இந்த ஸ்டெம் அந்த வி தேஃபாமோட குதசாய் போட்டு அந்த மரியாதையான மொழி அந்த ரிக்வெஸ்ட், அந்த சின்ன ரிக்வெஸ்ட், பொலைட் ரிக்வெஸ்ட்டை நம்ம அப்படி செய்யலாம்.